நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கொடைக்கானலில் வெள்ளி நீர்வீழ்ச்சி பகுதியில் தங்கும் விடுதிகள் மற்றும் காட்டேஜுகள் வைத்திருப்பவர்கள் மற்றும் சுற்றுலா வழிகாட்டிகள் இல்லாத முகம் தெரியாத நபர்கள் மீதும் சுற்றுலா பயணிகளை ஏமாற்றும் நபர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி அனைத்து பகுதிகளிலும் உள்ள சுமார் 100க்கும் மேற்பட்ட சுற்றுலா வழிகாட்டிகள் சங்கத்தின் சார்பாக வெள்ளி நீர்வீழ்ச்சி பகுதியில் அமைதி போராட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வெள்ளி நீர்வீழ்ச்சி பகுதியில் கொடைக்கானல் அனைத்து சுற்றுலா வழிகாட்டிகள் சங்கத்தின் சார்பாக அமைதி போராட்டம் நடைபெற்றது. இந்த அமைதி போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட சுற்றுலா வழிகாட்டிகள் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் கொடைக்கானலில் அனுமதிக்கப்படாத வெள்ளி நீர்வீழ்ச்சி பகுதியில் தனியார் ஹோட்டல் உரிமையாளர்களின் தங்கும் விடுதிகளை வாடகைக்கு விடுவதற்காக பகல் நேரங்களிலும் இரவு நேரங்களிலும் சுற்றுலா வழிகாட்டிகள் இல்லாத பல முகம் தெரியாத நபர்கள் சுற்றுலா பயணிகளிடம் தங்கும் விடுதிகளின் விலைப்பட்டியலை காண்பித்தும் சுற்றுலா பயணிகளிடம் கொடைக்கானலில் இல்லாத பல போதை வஸ்துகள் கிடைப்பதாக கூறி தங்களது தங்கும் காட்டேஜ் மற்றும் விடுதிகளுக்கு குறைந்த வாடகைக்கு ரூம் தருவதாக கூட்டி செல்கின்றனர். இதனால் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெற வாய்ப்பு இருப்பதாகவும் வெள்ளி நீர்வீழ்ச்சியில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது கொடைக்கானல் கோட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று கொடைக்கானல் அனைத்து சுற்றுலா வழிகாட்டிகள் சங்கம் சார்பாக தெரிவித்துள்ளனர். மேலும் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் வருவாய்த்துறை, சுற்றுலாத்துறை மற்றும் காவல்துறை இணைந்து அனைத்து சுற்றுலா வழிகாட்டிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்று காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். வெள்ளி நீர்வீழ்ச்சி பகுதியில் நடைபெற்ற அனுமதி போராட்டம் கைவிடப்பட்டது. மேலும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அனைத்து சுற்றுலா வழிகாட்டிகளும் தங்கள் அனைத்து குடும்பங்களையும் அழைத்து வாழ்வாதாரத்திற்கான மாபெரும் போராட்டம் நடத்தப் போவதாக தெரிவித்துள்ளனர். சிறிது நேரம் வெள்ளி நீர்வீழ்ச்சி பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் கூல் சுரேஷ். கொடைக்கானல் ஒருங்கிணைந்த சுற்றுலா வழிகாட்டுவோர் சங்கத்தின் சார்பாக அந்தந்த சுற்றுலா வழிகாட்டிகளுக்கு ஒரு ஸ்பாட்டிலும் நாங்கள் அனைத்து சங்கத்தின் சார்பாக ஆட்களை நியமித்து நாங்கள் சுற்றுலா வழிகாட்டிகளாக பல ஆண்டு காலமாக பணிபுரிந்து வருகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 250-300 குடும்பங்கள் இதை நம்பி சுற்றுலா வழிகாட்டி நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை கெடுக்கும் விதமாக சில காட்டேஜ் ஓனர்கள் மற்றும் ஹோட்டல் ஓனர்கள் இல்லீகல் காட்டேஜை நடத்தி கொண்டு அவர்களுடைய அடி ஆட்களாக சில்வர் ஃபால்ஸ் பகுதியிலே சுற்றுலா வழிகாட்டிகள் என்ற பெயரிலே அவர்கள் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை நடத்தி கொண்டிருக்கும் அவர்களை நாங்கள் கண்டிக்கிறோம். உண்மையாக இவர்கள் இங்கே நிற்பதால் நாங்கள் அந்தந்த ஸ்பாட்டில் அங்கீகாரமாக தொழில் பார்க்கும் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. எல்லா அதிகாரிகளுக்கும் இது சம்பந்தமான மனுக்களை நாங்கள் கொடுத்துள்ளோம். இன்னும் எங்களுக்கு நடவடிக்கை இல்லை. அதிகாரிகள் இதற்கு நடவடிக்கை எடுத்து இந்த ஸ்பாட்டிலே சில்வர் ஃபால்ஸ் ஸ்பாட்டிலே யாரும் சுற்றுலா வழிகாட்டிகள் என்ற பெயரிலே பயன்பட்ட விஷயங்களை முறைப்படி நாங்கள் அதிகாரிகளிடம் கூறியிருக்கிறோம். இதற்கு சரியான நடவடிக்கை எடுக்காத பட்சத்திலே நாங்கள் குடும்பத்துடன் வந்து இந்த இடத்திலே எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்போம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்க? காவல்துறையில் என்ன அறிவுரை கொடுத்திருக்கார்கள் என்று சொன்னால், ஆர்டிஓ, தாசில்தார் இவர்களிடம் எல்லாம் நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். அவர்களிடம் கன்சல்ட் செய்து வருகின்ற 5ஆம் தேதி அல்லது 6ஆம் தேதி ஒரு பீஸ் கமிட்டி அமைத்து நிரந்தரமான ஒரு முடிவு எடுத்து தருவதாக எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள், கூறியிருக்கிறார்கள். இது நடக்காத பட்சத்தில் அடுத்த கட்டமான நடவடிக்கை என்ன என்று நாங்கள் ஒருங்கிணைந்த சுற்றுலா வழிகாட்டல் சங்கம் சார்பாக நாங்கள் ஒரு முடிவு எடுப்போம்.